ஹே கைஸ் ஹாய் திஸ் இஸ் ஐசக். இந்த வீடியோவில் நான் மெயினாக என்ன சொல்ல போகிறேன்னா, நான் எப்படி நியூசிலாண்டில் ஃபிசியோதெரப்பி லைசன்ஸ் வாங்கினேன், என்னென்ன பேத்வேஸ் இருக்குது என்னை அப்ளை பண்ணுறதுக்கு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணேன்னா அப்படின்னு தான் மெயினாக சொல்ல போகிறேன். ஸோ நான் என்னை பற்றி ஒரு குவிக் இன்ட்ரோ சொல்லிடுறேன். நான் யூகேயில் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். பிரிசன்லேயும் ஜிபி ப்ராக்டிஸ்லேயும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். Then after working for almost 1.6, I think 1.7 years, I decided to move to நியூசிலாண்ட். அது ஏன் டிசைட் பண்ணேன், ஏன் யூகே விட்டு நான் போகணுன்னு நினச்சேன், அதெல்லாம் போகிற வீடியோவில் நான் சொல்ல பார்க்குறேன். ஸோ நியூசிலாண்டில் நம்மளை ஃபிசியோதெரப்பி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஆஸ் லைக் யூகே ஹெச்சிபிசி மாதிரி நியூசிலாந்து போர்ட் கிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு லைசன்ஸ் வேணும். அப்போ தான் நம்ம நியூசிலாண்டில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஃபிசியோதெரப்பி போர்ட் நியூசிலாண்ட் அதுக்குள்ளே போனீங்கனாலே 2 பேத்வேஸ் இருக்கும் மெயினாக இன்டர்நேஷ்னல் பீப்புள்ஸ்க்கு. ஒன்று இன்டர்நேஷ்னல் எக்ஸ்ப்ரெஸ், இன்னொன்று இன்டர்நேஷ்னல் ஜென்ரல். ஸோ இன்டர்நேஷ்னல் எக்ஸ்ப்ரெஸ் யாருக்குன்னா மெயினாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் சர்டன் கண்ட்ரீஸ் லைக் யுனைடெட் கிங்டம், அயர்லாண்ட், கனடா, சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த 4 கண்ட்ரியில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருந்தீங்கன்னா ஆஸ் இஃப் யூகேனா இப்போது ஹெச்சிபிசி, அயர்லாண்ட்னா கோரு, அது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருந்தீங்கன்னா இந்த பேத்வே நீங்கள் எலிஜிபிள். அப்படி இல்லைனா யுனைடெட் கிங்டம், அயர்லாண்ட், கனடா, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃபிசியோதெரப்பி படிச்சிருந்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இந்த பேத்வே எலிஜிபிள். இன்டர்நேஷ்னல் ஜென்ரல் ஸ்கோப் யாருக்குன்னா ரிமைனிங் ஆல் கேண்டிடேட்ஸ் who are not eligible for எக்ஸ்ப்ரெஸ் பேத்வே, அவங்க எல்லோரும் இதை தான் சூஸ் பண்ணணும். ஆஸ் இஃப் லைக் ஹெச்சிபிசி சேம் ப்ராசஸ், அசஸ்மெண்ட், அது இதுன்ட்டு நிறையா இருக்குங்க. ஸோ அது நார்மல் பேத்வே. நான் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்ப்ரெஸ் பேத்வே தான் போயிருந்தேன். பிகாஸ் நான் யூகேயில் வேலை பார்த்துட்டு இருந்தனால என்கிட்ட ஹெச்சிபிசி இருந்தனால அந்த பேத்வேக்கு நான் எலிஜிபிள் ஆனேன். அந்த பேத்வே எவ்வளோ நாள் ஆகும்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணதுலேருந்து கரெக்டாக 1 to 2 வீக்ஸில் நீங்கள் நியூசிலாண்ட் ஃபிசியோதெரப்பி போர்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிடலாம். பட் நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருந்தா. இன்டர்நேஷ்னல் ஜென்ரல் எவ்வளோ நாள் ஆகும்னா ஐ திங்க் இட் வில் ஆல்மோஸ்ட் லைக் 8 to 9 months ஆயிரும். அந்த ஜென்ரல் ஸ்கோப் வழியாக போனோன்னா ஐ திங்க் இட்ஸ் மோர் தென் ஹெச்சிபிசி, லாங் டியூரேஷன். ஸோ இன்டர்நேஷ்னல் எக்ஸ்ப்ரெஸ் பேத்வேயில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணணும், நான் என்னென்ன சப்மிட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணணும். செகண்ட் எவிடன்ஸ் ஆஃப் நேம் சேஞ்ச் இஃப் அப்ளிகபிள். தேர்ட் டிகிரி, ஃபிசியோதெரப்பி டிகிரி. ஃபோர்த் வந்து போலீஸ் சர்டிஃபிகேட். ஒரு கண்ட்ரியில் இப்போ 12 monthsக்கு மேலே அங்கே இருந்திருந்தீங்கன்னா அந்த போலீஸ் சர்டிஃபிகேட் வேணும். இப்போ நான் யூகேயில் 4 yearsஆக இருந்தேன். ஸோ யூகேயோட போலீஸ் சர்டிஃபிகேட்டும் வேணும், இந்தியாவோட போலீஸ் சர்டிஃபிகேட்டும் எனக்கு வேணும். அந்த 2த்தையும் சப்மிட் பண்ணணும். அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நான் அடுத்த மொத்தமாக டாக்குமெண்ட்ஸ் சொல்லி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் ப்ரூஃப் ஆஃப் இங்கிலீஷில் என்ன ட்விஸ்ட் இருக்குன்ட்டு. அடுத்தது வந்து 2 கல்ச்சுரல் கோர்ஸ் பண்ணணும். இவங்க ஊரை பற்றி கல்ச்சுரல் கோர்ஸ், ஆன்லைன் கோர்ஸ், அதை பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம சர்டிஃபைட் பண்ணணும். சர்டிஃபைட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணணும். சர்டிஃபைட் இந்த சென்ட் லாயர்கிட்டேயோ, நோட்ரி பப்ளிக்கிட்டேயோ, இல்லை கோர்ட் ரெஜிஸ்ட்ரர், இல்லை ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ், அது மாதிரி ஒரு கண்ட்ரி ஒருத்தங்க இருக்காங்க. அது மாதிரி அவங்கக்கிட்ட நம்ம டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் தான் அப்படின்னு அவங்க சர்டிஃபை பண்ணணும். அந்த சர்டிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் நியூசிலாந்து ஃபிசியோ போர்டு அக்செப்ட் பண்ணணும். அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெக்குயர்மெண்ட்டில் ஒரு ட்விஸ்ட் சொல்லியிருந்தாலே அது என்னென்னு நம்ம சொல்கிறேன். ஸோ அவங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து கன்ஃபர்மேஷன் தட் இங்கிலீஷ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் லாங்குவேஜான்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியா எலிஜிபிள் இல்லை அதுக்கு. ஸோ அதை நம்ம எலிஜிபிள் ஆக மாட்டோம். ஆப்ஷன் பி வந்து எவிடன்ஸ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் யூகே, அயர்லாண்ட், கனடா ஆர் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த 4 கண்ட்ரிலேருந்தும் நீங்கள் ஃபிசியோதெரப்பி குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா எலிஜிபிள் ஆவீங்க. ஆப்ஷன் சி யூஸ்வல் ஐஎல்ஸ், பிடிஇ, ஆக்குபேஷனல் இங்கிலீஷ் டெஸ்ட், டோஃபல் இதெல்லாம் எழுதி அந்த மார்க்கை சப்மிட் பண்ணணும். ஆப்ஷன் டின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு acceptable to registrar that the applicant comes from an English speaking background or can demonstrate that they can use English at the level required for practice in New Zealand. ஸோ இதை நம்ம அவருக்கு எவிடென்ஸாக அனுப்பி ப்ரூவ் பண்ணோன்னா ஆப்ஷன் டி அக்செப்ட் பண்ணுவார். அதை எப்படி பண்ணணும்னா அவருக்கு நம்ம இமெயில் அனுப்பணும். சப்ஜெக்ட் என்ன பண்ணணும்னா உங்கள் நேமு, அப்புறம் ரெக்வஸ்ட் ஃபார் ஆல்டர்னேட் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி எவிடென்ஸுன்னு போட்டுட்டு registration@physio.org.nzக்கு நீங்கள் அனுப்பணும். அதுக்கப்புறம் என்ன போட்டிருப்பாருங்க, the registrar will review your evidence and either approve or reject it.
அதுக்கப்புறம் கீழே ஒரு ரெட் பாக்ஸில் ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, தேர் இஸ் நோ கேரண்டி தட் வி வில் அப்ரூவ் த எவிடன்ஸ் யூ சப்ளை அண்ட் தேர் வில் பி அ வெயிட் டைம் அசோசியேட்டட் வித் திஸ் வைல் யூர் எவிடன்ஸ் இஸ் கன்சிடர். இது போட்டிருக்காங்க. திருப்பி இன்னொரு ட்விஸ்ட் பாருங்கள். ப்ளீஸ் நோட் தட் த லெட்டர் ஃப்ரம் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் அலோன் ஆர் நோ லாங்கர் சூட்டபிள் ஆன் தேர் ஓன். ஸோ லெட்டர் ஃப்ரம் யுவர் எம்ப்ளாயர், தென் யூனிவர்சிட்டிலேருந்தே மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குவோம் இல்லையா, இங்கிலீஷ் தான் நாங்கள் படித்தோம், எம்ப்ளாயிட்ட இந்த இங்கிலீஷ்லாம் பேசுகிறாரு இவர் அப்படின்ட்டு, அதை மட்டும் வச்சு நாங்கள் அப்ரூவ் பண்ண மாட்டோம்ன்ட்டு தெளிவாக கொடுத்துட்டான். பட் நான் இந்த ஆப்ஷன் டியை தான் யூஸ் பண்ணேன், விச் இஸ் த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஒன். நான் ஸ்டார்டிங் பயந்தேன், பட் கிவ் இட் அ ட்ரைன்ட்டு நான் யூஸ் பண்ணேன் ஆப்ஷன் டியை. அதை என்னென்ன யூஸ் பண்ணேன், எப்படி யூஸ் பண்ணேன்ட்டு நான் சொல்கிறேன் போக போக.